ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். தற்போது அபரோட்ச அனுபூதி எனும் வகுப்பை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இப்ப கடந்த சில வகுப்புகள் மூலமாக 50 ஸ்லோகங்களை பார்த்து முடிச்சிருக்கோம். இந்த அபரோட்ச அனுபூதிங்கிற வகுப்பிலே இதுவரை நாம் ஒரு 50 ஸ்லோகங்களை பார்த்திருக்கிறோம். இப்போ இன்றைக்கு நாம 51வது ஸ்லோகத்திலிருந்து தொடங்கலாம். இப்ப 51வது ஸ்லோகம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸ்வர்ணாஜ் ஜாயமானஸ்ய ஸ்வர்ணத்வம் ச சாஸ்வதம் பிரம்மணோ ஜாயமானஸ்ய பிரம்மத்வம் ச ததா பவேத். அதாவது வேதாந்த பாடங்களை அப்படி நமக்கு உபதேசிக்கிறார் பகவான் ஆதிசங்கரர். கடந்த 50வது ஸ்லோகத்தில் என்ன சொன்னார்? இந்த உலகமானது நாமம், ரூபம், செயல்பாடுகள் ஆகியவை மூன்றும் சேர்ந்ததுதான் அப்படின்னு நமக்கு சுட்டி காட்டினார். மேலும் எல்லா விதமான நாம ரூபங்களும் அந்த பிரம்மத்தை தான் குறிக்கின்றது என்றும் சொன்னார். அப்புறம் மேலும் எல்லா பயன்பாடுகளும் செயல்களும் பிரம்மனையே சார்ந்து இருக்கின்றது என்று உபனிஷத் கூறுகின்றது என்பதாக சுட்டி காட்டினார். இப்ப இந்த 51வது ஸ்லோகத்தில் என்ன சொல்றார் அப்படின்னா, தங்கத்திலிருந்து செய்யப்பட்ட விதவிதமான ஆபரணங்களிடத்திலே தங்கம் மட்டும்தான் உண்மையாக இருக்கின்றது. அதுபோல பிரம்மத்திலிருந்து தோன்றும் நாம ரூபங்கள், செயல்பாடுகள் அனைத்திலும் பிரம்மன் தான் நிலையாக உண்மையாக இருக்கிறது அப்படின்னு இந்த 51வது ஸ்லோகத்துல சொல்றார். அதாவது இங்க என்ன சுட்டி காட்டுறார் அப்படின்னா, இப்ப நம்ம தங்கத்தை வைத்துக்கொண்டு கம்மல், வளையல், செயின், ஆரம் அப்படின்னு நம்ம விதவிதமான ஆபரணங்களை செய்யறோம். ஆனா நம்ம எப்படித்தான் விதவிதமான ஆபரணங்களை செய்தாலும் அதனுடைய மூலம் எது, அதிஷ்டானம் எது அப்படின்னு பார்த்தா தங்கம் தானே. இப்போ கம்மல் ரொம்ப பிரமாதமான டிசைன்ல பண்ணிட்டோம், அல்லது ஒரு ஆரம் ரொம்ப அருமையா செஞ்சுட்டோம் அப்படிங்கிறதுனால விலையை சேர்த்தி கொடுத்துருவாங்களான்னா அப்படிலாம் சேர்த்தி கொடுக்க மாட்டாங்க. அது எப்படிப்பட்ட டிசைனா இருந்தாலும் அந்த தங்கத்தினுடைய மதிப்பு என்னவோ அதற்கு தகுந்த விலை தான் கிடைக்கும். அப்போ தங்கத்துக்கு தான் இங்க மதிப்பு இருக்குதே தவிர அந்த தங்கத்தினால் செய்யப்பட்ட ஆபரணங்களுக்கு மதிப்பு இல்லை. அது மாதிரி இங்க சொல்றாரு, இங்க எல்லாமே இந்த நாம ரூபங்கள், செயல்பாடுகள் அனைத்தும் அந்த பிரம்மத்திடமிருந்து தான் உண்மையாக தோன்றுகின்றது. அந்த பிரம்மம் இருப்பதினால்தான் நமக்கு இதெல்லாம் அனுபவமாகின்றது என்பதாக சுட்டி காட்டுகின்றார். அப்ப இங்க பிரம்மத்தினுடைய அதிஷ்டானத்திலே, அந்த ஆன்மாவினுடைய அதிஷ்டானத்தில் தான் இங்கு எல்லாமே படைக்கப்பட்டிருக்கின்றது, பார்ப்பதற்கு உண்மையாக இருப்பது போல தோன்றுகின்றது என்பது இந்த 51வது ஸ்லோகம் சொல்லுகின்ற கருத்தாக பார்க்கிறோம். அடுத்தது 52ல ஸ்வல்ப மப்யந்தரம் கிருத்வா ஜீவாத்ம பரமாத்மனோஹோ யோ அவதிஷ்டதி மூடாத்மா பயம் தஸ்யாபி பாசிதம். இந்த 52ல என்ன சொல்றாரு அப்படின்னா, ஜீவாத்மா, பரமாத்மா இந்த இருவர்களுக்கும் இடையே உள்ள வேற்றுமைகளை பார்ப்பது அறியாமை அப்படின்னு சொல்றாரு. மேலும் அந்த அறியாமையுடன் கூடிய மனிதனுக்கு பயமும் இருக்கின்றது என்பதாக உபனிஷத் சுட்டி காட்டுகிறது. அப்போ இந்த எல்லா பயமுமே அந்த பொய்யிலிருந்து தான் வருகின்றது என்பதாக இங்கு சுட்டி காட்டுகின்றார். அதாவது மூடாத்மா பயம் தஸ்யாபி பாசிதம். அந்த பொய்யான விஷயங்களிலே அறியாமையினாலே மனிதனுக்கு பயம் உண்டாகின்றது என்று இங்கு சுட்டி காட்டுகின்றார் இந்த 52வது ஸ்லோகத்திலே. அப்ப இந்த வேற்றுமைகள், ஜீவாத்மா, பரமாத்மா அப்படிங்கிற வேற்றுமைகள் எப்படி நம்ம இடத்துல உண்டாகுது அப்படின்னா, அஞ்ஞானத்துடன் கூடிய அறியாமை தான். நம்ம இடத்துல கூடிய அந்த அறியாமை விஷயமாகத்தான் அது பார்க்கப்படுகிறது என்பதாக இந்த 52வது ஸ்லோகத்திலே சுட்டி காட்டுகின்றார். அப்போ நம்ம அதை நன்றாக மனதிலே பதிய வைத்துக்கணும். இங்க இருமைகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் அறியாமையினால நமக்கு உண்டாகின்றது. ஆனால் இருப்பது ஒன்றே ஒன்றுதான், அது பரமன் மட்டுமே, ஆன்மா மட்டுமே அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆன்மாவை தான் நம்ம எப்படி பெயரிட்டு அழைக்கிறோம்? பிரம்மம், அறிவு, சித்து,
உணர்வு அப்படின்னு பல பெயர்களை நம்ம அழைக்கிறோம். அந்த பிரம்மத்துக்கு வேறாக நமக்கு இருப்பதெல்லாம் அந்த பிரம்மம் இருப்பதினால நமக்கு இருப்பதாக தோன்றுகின்றது அப்படிங்கிற புரிதல் நமக்கு வரணும். அதுதான் இங்க சுட்டி காட்டுறார். அடுத்தது 53ல யத்ரா ஞானாத் பவேத் துவைத மிதரஸ்தத்ர பஷ்யதி ஆத்மத்வேன யதா சர்வம் நேத்தரஸ்தத்ர சான்வபி. பிரம்மஸ்வரூபத்திற்கு நேர் மாறானதாக உள்ள ஜகத்தை எப்படி சத்தியமாக பார்க்க முடிகின்றது? பொதுவாக இந்த ஜீவனுக்கு ஞான அவஸ்தை, அஞ்ஞான அவஸ்தை என்ற 2 அவஸ்தைகள் காணப்படுகின்றன. இதிலே அஞ்ஞான அவஸ்தையிலே இருக்கும் பொழுது அவன் இருமைகளால் இந்த உலகத்தை பார்த்து கொண்டிருக்கின்றான் அப்படின்னு சொல்றார். அதாவது நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் நம்ம இடத்திலே 2 விதமான அவஸ்தைகள் இருக்கு. அஞ்ஞான அவஸ்தை, ஞான அவஸ்தை என்பதாக சொல்றார். அந்த அஞ்ஞான அவஸ்தை, ஞான அவஸ்தைனா என்ன? அறியாமையும் புரிதலும் கூடிய 2 நிலைகளும் நம்ம இடத்துல இருக்கிறது. ஆனால் இப்போ இந்த அறியாமை நிலையில நம்ம இருக்கும்போது நமக்கு இந்த இருமைகள் தெரிகிறது. நமக்கு வேறாக இறைவன் இருக்கிறான், நமக்கு வேறாக உலகம் இருக்கிறது அப்படிங்கிற விஷயம் எப்படி நமக்கு தெரியுதுன்னா, நம்ம அறியாமையில் இருக்கிறதுனால அப்படி தெரியுது. அதுவே நாம ஞான அவஸ்தைக்குள்ள வந்துட்டோம்னா, புரிதலோடு வந்துட்டோம் அப்படின்னா, அந்த அஞ்ஞானம் நீங்கி விடுகிறது. அந்த அறியாமைகள் நீக்கப்பட்டு அந்த இருமைகள் கடந்து அந்த அனைத்திலும் தன்னையே பார்க்க முடிகின்றது அப்படின்னு சொல்றாரு. இப்ப தன்னையே பார்க்கிறது அப்படின்னா எப்படி புரிஞ்சுக்கணும்? இப்ப நான் ஒரு ஆத்மா அப்படிங்கிறதுனால எல்லாவற்றிலும் நான் தான் இருக்கிறேன்ங்கிற மாதிரி புரிஞ்சுக்கணும். இப்ப தன்னையே எப்படி எல்லாத்தையும் பார்க்கறது அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பக்கூடாது. ஏன்னா இப்ப உடல்ங்கிற அபிமானம் நம்ம கிட்ட வர்றதுனால தான் இப்ப நான் வேறு அவன் வேறு அப்படிங்கிற அந்த இருமைகள் நம்ம இடத்துல உண்டாகுது. அது எது அடிப்படையில உண்டாகுது? உடல் அப்படிங்கிற அபிமானத்துல உண்டாகுது. என்னுடைய உடல் வேறு, அவருடைய உடல் வேறு, அவனுடைய உடல் வேறு, என்னுடைய மனம் வேறு, அவனுடைய மனம் வேறு அப்படிங்கிற அபிமானம் எல்லாம் இருமைகளால, அஞ்ஞானத்தினால நம்ம இடத்துல ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றது. அதுதான் நம்ம ஏற்கனவே இதெல்லாம் விவரமா பார்த்தோம். என்ன பார்த்தோம்? இப்ப மனம் தான் இந்த மாதிரி இருமைகளை கற்பித்துக் கொள்கிறது. ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்களுடைய அடிப்படைகளை இந்த இருமைகளை கற்பித்துக் கொள்கிறது. அப்ப அந்த மனம் கடந்த நிலையில நம்ம பார்த்தோம்னா இங்க இருப்பது ஒன்றே ஒன்றுதான், அது தூய அறிவு பரமான்மா அப்படின்னு நமக்கு புரிய வந்துடும். அப்போ நம்ம அந்த ஆத்மாவாக மாறிவிட்டு அனைத்தையும் பார்த்தோம்னா எல்லாவற்றிலும் நானே இருப்பது நமக்கு தெரியும். ஏன்னா நான் அந்த தூய அறிவு ஆன்மா அப்படிங்கிறதுனால என்னுடைய அதிஷ்டானத்தில் தான் இங்க எல்லாமே விளங்குகின்றது அப்படிங்கிற அந்த புரிதலோடு நம்ம எல்லாவற்றையும் பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது நம்ம இடத்துல என்ன இருக்காது? இருமைகள் இருக்காது. ஏன்னா நம்ம அந்த விருப்பு வெறுப்பு அப்படிங்கிற அந்த 2 விஷயங்களையும் கடந்துடும். எப்ப நம்ம இடத்துல இருமைகள் இருக்கும்? விருப்பு வெறுப்பு அப்படிங்கிற 2 விஷயங்கள் எப்ப இருக்கும் அப்படின்னா, தனக்கு வேறாக இன்னொன்று இருக்கின்றது என்று பார்த்தால்தான் அதன் மீது நமக்கு விருப்போ அல்லது வெறுப்போ வரலாம். இல்லை நானே தான் எல்லாமாக இருக்கிறேன் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா அந்த இடத்துல நமக்கு விருப்பு வெறுப்புங்கிற விஷயத்துக்கு இடமே இல்லை. அப்போ அங்க இருமைகளே கிடையாது. அனைத்திலும் ஆத்மாவாக மாறிவிடுகின்ற பொழுது அனைத்திலும் தன்னை பார்க்கின்றவன் அவைகளுக்கு வேறாக தன்னை சிறிது கூட பிரித்து பார்ப்பதில்லை என்பதாக இந்த 53வது ஸ்லோகத்திலே சுட்டி காட்டுகின்றார். அடுத்தது 54வது ஸ்லோகம். யஸ்மின் சர்வாணி பூதானி ஹியாத் மத்வேன விஜானதஹ நவை தஸ்ய பவேன் மோகோ நச்ச சோகோ அத்விதீயதகா அப்படிங்கிறார். அதாவது எப்பொழுது ஞான நிலையிலே நாம் இருந்து கொண்டு அனைத்து ஜீவராசிகளிலும் தானே இருப்பதாக பார்க்கின்றோமோ, தன்னையே எல்லாவற்றிலும் அறிகின்றோமோ, அப்பொழுது கண்டிப்பாக அவர்களிடத்திலே மோகமும் சோகமும் இருப்பதில்லை. நான் இரண்டற்றவன் என்கின்ற ஞானத்தினால் இந்த நிலையை அவர்கள் அடைந்திருக்கின்றார்கள் அப்படிங்கிறார். நீங்க அதுதான் சொல்றாரு. திதீயதகா அப்படின்னா அந்த இருமைகளற்ற நிலை. அப்போ அந்த மோகம் சோகம் என்ற விஷயம் அந்த இருமைகளற்ற நிலையில நமக்கு வருவது கிடையாது. எப்பொழுது நமக்கு அந்த இருமைகள் வருதோ அப்பொழுதுதான் நமக்கு மோகம் வருகிறது, சோகம் வருகிறது. அப்ப அதுதான் அந்த இருமை சமாச்சாரமாக சொல்றார். அப்ப அதனால அந்த ஞான நிலையிலே அந்த நானே அந்த தூய அறிவு ஆன்மா அப்படிங்கிற புரிதல்ல எல்லாவற்றிலும் தன்னை காணுகின்றவனுக்கு மோகமும் சோகமும் இருப்பதில்லை.
அவன் இரண்டற்ற நிலையிலே, அந்த தூய அறிவிலே, அந்த ஞானத்திலே, தன் சுயத்தில் தன் நிலையை நிச்சயம் உணர்ந்து கொண்டிருக்கின்றான் என்பதாக இந்த 54வது ஸ்லோகத்திலே சுட்டி காட்டுகின்றார். பகவான் ஆதிசங்கரர் பொறுத்த வரைக்கும் இந்த பாடத்திட்டத்தை அபரோக்ஷ அனுபூதி எழுதும் போது ஏற்கனவே வேதாந்த பாடங்களை எல்லாம் படித்து முடித்தவர்களுக்காகத்தான் இதை எடுக்கிறார். ஏன்னா இந்த பாடத்திட்டங்களை மேலோட்டமா சொன்னாலே போதும், அவங்க புரிந்து கொள்வார்கள் அப்படின்ட்டு அழகா 2 லைன்ல நமக்கு விளக்கங்கள் கொடுத்துட்டே வரார். நாமளும் அதை ஏற்கனவே வேதாந்த பாடங்களை படித்ததுனால நம்ம எளிதா அதை புரிந்து கொண்டு நம்ம பயணிக்க முடியும். ஆனா இந்த வேதாந்த பாடங்களை படிக்காதவர்கள் இந்த பாடத்திட்டத்துல வந்தாங்கன்னா கொஞ்சம் குழப்பமாகத்தான் இருக்கும். ஏன்னா புதுசா ஏதோ சொல்றாங்களே அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வரும். அப்ப அதுக்கு தான் நான் என்ன ஏற்கனவே சொன்னேன், இந்த வேதாந்த பாடங்கள்ல கொஞ்சம் அடிப்படை பாடங்களை படித்துட்டு நீங்க இந்த மாதிரி வகுப்புகளுக்கெல்லாம் வரணும், அப்பதான் புரியும் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லி வச்சிருக்கேன். அதனால இப்ப இந்த பாடத்திட்டத்தில் ஏதாவது புதுசா வந்திருந்தீங்கன்னா அதை புரிதலோடு கவனிங்க, மீண்டும் மீண்டும் கேளுங்க. அப்போ உங்களுக்கு ஒரு நல்ல தெளிவும் புரிதலும் வந்துவிடும். இப்ப அடுத்தது 55வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, அயமாத்மா ஹி பிரம்மைவ சர்வாத் மகதயா ஸ்திதா இதி நிர்தாரிதம் ஸ்ருத்யா பிருகதாரண்ய சம்ஸ்தயா. அதாவது எல்லாமுமாக இருக்கின்ற ஆத்மாவே பிரம்மனாகவும் இருக்கிறது. இதை பற்றி பிருகதாரண்யக உபனிஷத்தம் எடுத்து கூறுகின்றது, அதிலே நிலைநாட்டப்பட்டுள்ளது என்பதாக இந்த 55வது ஸ்லோகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது என்பதாக சொல்கிறார். அப்ப அதையும் நம்ம இங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா ஏற்கனவே உபனிஷதங்கள் படித்தவர்களுக்கு, படித்த மாணவர்களுக்கு இந்த பாடம் எடுக்கிறதுனால அதை இங்கே அவர் சுட்டி காட்டுறார். எல்லாமாக இருக்கின்ற ஆத்மாவே அந்த பிரம்மமாக இருக்கின்றது அப்படின்னு அவர் சொல்றார். அப்போ நம்ம இந்த இடத்துல என்ன ஆழமா உள்வாங்கிக்கணும் அப்படின்னா, அதாவது எங்கும் எதிலும் எல்லை இல்லாமல் அந்த ஆத்மா ஒன்று மட்டும்தான் இருக்கிறது. அது எங்கு தொடங்குது எங்கு முடியுது அப்படிங்கிற எந்த அதுக்கு ஒரு வரையறையும் நிர்ணயிக்க முடியாது. அப்போ அது மட்டுமே இருக்கிறது, அது தூய அறிவாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த தூய அறிவாகிய ஆன்மா ஒவ்வொரு உடம்புக்குள்ளேயும் இருக்கிறதா அப்படின்னா இல்லை, அது பிரகாசிக்கிறது, அவ்வளவுதான். உடம்புக்குள்ள பூந்துக்குச்சு அப்படிங்கிற மாதிரி பார்க்க கூடாது. அதனுடைய அதிஷ்டானம்ங்கிறது பிரகாசித்தல் அப்படிங்கிற அடிப்படையில புரிந்துக்கணும். இதுக்கு தான் நம்ம கடந்த பாடங்கள்ல ஓமானம் கொடுத்தோம். ஆன்மா எப்படி ஒவ்வொரு உடம்புக்குள்ளேயும் பிரகாசிக்குதுன்னா, இப்ப மேல இருக்கிற சூரியன் எப்படி ஒவ்வொரு நீர்நிலைகளிலும் பிரகாசிக்கிறது. மேல ஒரே சூரியன் தான் இருக்கு, ஆனா கீழே பாத்தீங்கன்னா ஒரு குட்டையில, ஒரு ஏரியில, நம்ம வீட்டுல வச்சிருக்கிற குடத்து தண்ணியில பல விதமான சூரியன்கள் காணப்படுது பகல் நேரங்கள்ல. அப்ப இங்க இருக்கிற சூரியன் வேற, அங்க இருக்கிற சூரியன் வேற, அந்த தண்ணியில தெரிய சூரியன் வேறன்னு சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல முடியாது. ஒரே சூரியன் தான் மேல இருக்கு, ஆனா ஒவ்வொரு நீரிலும் ஒவ்வொரு விதமான சூரியன் இருப்பது போல காணுகிறது. சரி, அப்படிதான் அந்த சூரியன் இருக்கிற மாதிரி குடத்துல ஒரு மாதிரி பாக்குறோம், கிணத்துல ஒரு மாதிரி பாக்குறோம், குளத்துல ஒரு மாதிரி பாக்குறோம் போது டிச்சு தண்ணியிலையும் அதே சூரியனை நம்ம பாக்குறோம். அப்ப கலங்கிய அந்த டிச்சு தண்ணியில, அந்த சேத்துல அந்த சூரியன் சரியா பிரகாசிக்காம இருக்குது. அதுவே நல்ல கிணத்து தண்ணியில, தெளிந்த நீர்ல அந்த சூரியன் தெளிவாக பிரகாசிக்குது. அப்ப ஒரே சூரியன் கீழே இருக்கின்ற நீர்நிலைகளை பொறுத்து எவ்வாறு மாறுபட்டு பிரகாசிக்கின்றதோ அது மாதிரி ஒரே ஆன்மா, பரமான்மா பூமியில இருக்கக்கூடிய பல்வேறு தரமான ஜீவராசிகளை பொறுத்து பலவாறாக பிரகாசிக்கிறது. அதனாலதான் அறிவு பரிமாணம் மாறுபடுகிறது அப்படின்னு நம்ம சொன்னோம். நம்ம கடந்த பாடங்கள்லாம், நம்ம வேதாந்த பாடங்கள்ல வந்தவங்களுக்கு இது புரியும். ஏன்னா நம்ம அறிவு பரிமாணம்ங்கிறது எப்படி, ஒரு அறிவு தாவரத்துல தொடங்கி 6 அறிவு மனிதன் வரைக்கும் பலவாறாக நம்முடைய அறிவு பரிணமித்து வந்திருக்கு. அது புலன்கள் அடிப்படையில நமக்கு அறிவு மலர்ந்திருக்கு. ஏன்னா புலன்கள் அடிப்படையில நாம தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் அதிகமாக இருக்கு. நம்ம இடத்துல 5 புலன்கள் இருக்கிறதுனால கண்கள் வழியாக, காதுகள் வழியாக, மூக்கின் வழியாக, நாக்கின் வழியாக என்று நிறைய விஷயங்களை நாம தெரிஞ்சுக்கிறோம், உணர்ந்துக்கிறோம். அப்ப இந்த வாய்ப்பு மனிதனுக்கு தானே கொடுக்கப்பட்டிருக்கு அதிகப்படியா. அப்ப அப்படி கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த மனிதனுக்கு புலன்களையும் தாண்டி மனமும் மேல்நிலைக்கு வந்திருக்கிறதுனால அவனுடைய மனதை நம்ம என்ன சொல்றோம், 6ஆம் அறிவு பரிமாணத்திலே உள்ள பகுத்தறிவாக சொல்றோம். உயர் பரிமாணத்துக்கு வந்திருக்கிற மனதாக பார்க்கிறோம். அப்ப இந்த உயர் பரிமாண மனம் தான் இந்த மாதிரி பாடத்திட்டங்களையும் படித்து பகுத்து புரிந்து கொள்ளக்கூடிய தகுதி உடையதாக இருக்கிறதுனால இங்கு படைக்கப்பட்ட ஜீவராசிகளிலேயே நல்ல ஒரு உயர் பரிமாண அறிவிலும் உயர் பரிமாண உடலிலும் காணப்படுவது மனிதன் மட்டும்தான். அதனாலதான் அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு பெரியவங்க சொல்றாங்க. அப்ப அப்படிப்பட்ட மனிதன் இப்ப இந்த பாடத்திட்டங்களுக்குள்ள நன்றாக தன்னை புரிந்து கொள்ளும் போது
அந்த மனிதனிடத்திலே அந்த ஆன்மா நன்றாக பிரகாசிக்குது. அப்ப அதனுடைய பிரகாசம் நல்ல தெளிவாக, தெள்ளத் தெளிவாக தெரிய வேண்டும் என்றால், அந்த மனிதனிடத்தில் இருக்கிற மனம் தெள்ளத் தெளிவாக இருக்க வேண்டும். ஏன்னா இங்க மனம் தான் அசுத்தமாயிடுது. இப்ப எப்படி தண்ணி டிச்சி தண்ணி அசுத்தமான உடனே சூரியன் பிரகாசமாக தெரியாம கலங்கி தெரியுது. அதுவே கிணத்து தண்ணியில அதே சூரியன் பிரகாசமாக தெரியுது. என்ன வித்தியாசம்? தண்ணி அழுக்கில்லாம தெளிந்த நீராக இருக்கிறதுனால கிணத்து தண்ணியில நல்லா தெரியுது சூரியன். அது மாதிரி இங்க மனித மனம் எந்த களங்கமும் இல்லாம தெளிந்து இருந்தா அறிவினுடைய பிரகாசம் நம்முடைய மனதிலே தெளிவாக பிரகாசிக்கும். அந்த மாதிரி நிலைப்பாடு வரும்போதுதான் நம்ம அந்த தூய அறிவு பிரகாசத்தை வெளிப்படுத்தியும் காட்ட முடியும். அப்ப அதுதான் இங்க நமக்கு தேவைப்படுறதாக மகான்கள் சுட்டி காட்டுறாங்க. அதுக்கு மன தூய்மை தான் தேவைப்படுது. மன தூய்மை அப்படிங்கிற அடிப்படை நம்ம எப்படி புரிந்துக்கணும்னா, இப்ப இது மாதிரி பாடத்திட்டங்களை உள்வாங்கி மனம் ஒரு பக்குவத்துக்கு வரும். அஞ்ஞானமான விஷயங்களை பூரா விளக்கிக்கும். நான் புரியாம இருமைகள் இருந்தேன், விருப்பு வெறுப்பு காட்டிக்கிட்டு இருந்தேன், எனக்கு வேறாக இது இருக்கு அது இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்ப இந்த பாடத்திட்டத்தை படிக்க எனக்கு எல்லாமே புரியுது. எனக்கு 3 அவஸ்தைகள் இருக்கு. அவஸ்தாத்ரயத்துல கனவு நிலை, விழிப்பு நிலை, ஆள் உறக்க நிலைங்கிற 3 அனுபவங்களும் உண்டாகுது. அப்ப இந்த 3 அனுபவங்களும் மனதிற்கே தான் உண்டாகுது. அப்ப இந்த மனமே தான் கனவுல ஒரு உலகத்தை படைக்குது, நனவுல ஒரு உலகத்தை படைக்குது, தூக்கத்துல ஆழ்ந்த தூக்கத்துல எந்த உலகத்தையும் படைக்காம போய் ஒடுங்கிடுது. அப்ப இத்தனைக்கும் இந்த மனமே காரணமாக இருக்குது அப்படிங்கிற புரிதல் எல்லாம் நல்லா வரக்கூடிய ஒரு சாதகன், ஒரு முமுட்சு என்னவாகிறான்? ஞானத்தை அடையறான். இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் கேட்டு நல்ல ஒரு தெளிந்த ஞானத்துக்கு வரான். அப்ப அவனுடைய மனம் நல்லா தெளிவுக்கு வந்துடுது. அப்போ இந்த தெளிவு அவன் எதை தெரிந்து கொள்ள முடியுது? அந்த தூய அறிவாகிய அந்த இருப்பை, ஆன்மாவை, அறிவை தெரிந்து கொள்ள முடியுது. அப்ப அந்த அறிவு தான் எந்த மனதிலே பிரகாசிக்குதோ அந்த மனம் தெளிவாக இருக்கும்ங்கிற அடிப்படையில இவன் நன்றாக புரிந்து கொண்டதுனால இவனுடைய வாழ்க்கை முறைய மாற்றத்தை சந்திக்க முடியுது. இந்த உலகம் இருக்கின்ற நிலையை புரிந்து கொண்ட உடனே இவனுடைய மனதில் பிரகாசிக்கக்கூடிய அந்த அறிவின் விரிவில் இவன் இந்த உலகத்தை பார்க்கும்போது, இந்த உலகம்ங்கிறது என் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றதுங்கிற புரிதலோடு இந்த உலகத்தை அவன் ஹேண்டில் பண்றான். அப்படி ஹேண்டில் பண்ணும்போது இந்த உலகத்தினால பாதிக்கப்பட மாட்டான். அவன் தான் ஞானி. அப்ப அந்த ஞானி என்ன பண்றான்? இந்த உலகத்துல இருக்கிற விவகாரங்கள்ல ஈடுபடுவான். ஆனா அந்த விவகாரத்தினால பாதிக்கப்பட மாட்டான். அவனை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ஒரு கனவு அப்படிங்கிற அடிப்படையில அதை பார்த்துக்கிட்டு இருப்பான். அதுல அவன் சம்பவத்துல கலந்துக்குவானா கலந்துக்குவான். கனவுலையும் அவன் கலந்துக்கிறான் இல்லையா? ஆனா அந்த கனவுனால அவன் பாதிக்கப்படுறது இல்லையா? கனவு கழிஞ்சு நனவு நிலைக்கு வந்தவுடனே நல்லா தான் இருக்கிறான். கனவுல புலி கடிச்ச மாதிரியே கூட கனவு காணலாம். ஒரு நாய் கடிச்ச மாதிரி கூட கனவு காணலாம். ஆனா விழித்து எழுந்த உடனே நம்ம பார்த்தோம்னா நாய் கடிச்சிருக்கா நம்மள? இல்ல. அது மாதிரி அந்த பயம் அந்த இடத்துல இருக்கும்போது நமக்கு அப்படி தோன்றும். அதெல்லாம் மனதினுடைய கற்பனை நமக்கு எப்ப புரியுதோ அப்ப நம்ம அதுக்கெல்லாம் கண்டு பயப்பட மாட்டோம். அது மாதிரி இந்த உலகத்தை கண்டு பயப்பட மாட்டான். ஞானி பயப்பட மாட்டான். ஏன்னா அவனிடத்தில் இருமைகள் இல்லை. அதுதான் போன ஸ்லோகத்துல சொன்னாரு. இந்த இருமைகள் இருக்கிறவங்களுக்கு பயம் இருக்கும் அப்படின்னு கடந்த 52ல சொன்னாரு. இந்த ஜீவாத்மா பரமாத்மா அப்படிங்கிற இந்த வேற்றுமைகள் பார்க்கின்ற அஞ்ஞானிக்கு, அஞ்ஞான மனிதனுக்கு பயம் இருக்கும் என்பதாக உபனிஷத் சொல்கிறது அப்படின்னு சொன்னாரு 52வது ஸ்லோகத்துல. இப்ப இந்த 55வது ஸ்லோகத்துல அதுதான் சொல்றாரு. எல்லாமே பிரம்மமாக இருக்கும்போது அது அவனுக்கு பிரிவினைகளே இல்ல. எல்லாமாக இருக்கின்ற ஆத்மாவே பிரம்மனாகவும் இருக்கின்றது என்ற புரிதலோட அந்த பிருகதாரண்ய உபனிஷத்துல சொல்லப்பட்டதை அவன் ஏற்றுக்கொள்கிறான் அப்படின்னு இங்க 55ல சுட்டி காட்டுகின்றார். அடுத்தது 56. அனுபூதோ அப்யயம் லோகோ விவகார சமோ அபி சன் அசத்ரூபோ யதா ஸ்வப்ன உத்திர ஷண பாததஹ. ஒரு பொருளின் இருத்தலை 2 முறையிலே நிரூபிக்கலாம். அதாவது அனுபவிக்கும் விஷயம் இருத்தலை உறுதி செய்கிறது. எது நமக்கு பயனுள்ளதாக இருக்கிறதோ அதற்கும் இருத்தலை கொடுத்து விடுகின்றோம். பயனற்ற பொருட்களுக்கு இருத்தலை நாம் கொடுப்பதில்லை. இல்லாமைக்கு சமமாக பாவிக்கின்றோம் என்பதாக இங்கே சுட்டி காட்டுறார். அதாவது ஒரு பொருள் இருக்குதுங்கிறத 2 முறையில நம்ம அனுபவப்பட முடியும் அப்படின்னு சொல்லி, அந்த அனுபவிக்கும் விஷயம் அந்த இருத்தலை உறுதி செய்வதும் நமக்கு பயனற்றதாக இருக்கக்கூடிய விஷயம். அதாவது எது நமக்கு பயனுள்ளதாக இருக்குதோ அதுக்கு நம்ம இருத்தலை கொடுத்து விடுகிறோம். அதே பயனற்றதாக இருக்கக்கூடிய விஷயத்துக்கு நம்ம இருத்தலை கொடுப்பதில்லை. அது இருக்குதுங்கிற பத்தி நமக்கு பொருட்படுத்துறதில்லை. அது இல்லாமைக்கு சமமாக நாம் பாவிக்கின்றோம் அப்படின்னு சொல்லி, அதுல அந்யதா சித்தகா அப்படிங்கிற ஒரு வார்த்தைய உபயோகம் பண்றாரு.
அந்த அந்யதா சித்தகாங்கிறது விளக்க உரையில ஆதிசங்கருடைய விளக்க உரையில சொல்லப்பட்டிருக்கு. அதாவது எதனால் அது இருந்தாலும் இல்லை என்றாலும் ஒரு பயனும் இல்லாததாக இருக்கிறதோ அது இவ்வாறு கூறப்படுகிறது. இந்த உலகம் அந்யத சித்தாவாக மாறும்போது நாம் முக்தனாக இருக்கின்றோம் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளவும் முடிகின்றது என்பதாக சுட்டிக்காட்டுகிறார். தன்னுடைய காரிகையில விளக்க உரையில சுட்டிக்காட்டுகின்றார். அதாவது எது இருந்தாலும் இல்லை என்றாலும் ஒரு பயனும் இல்லாததாக இருக்கிறதோ அதை பற்றி சொல்லும்போது அது அந்யதா சித்தம் அப்படிங்கிற பெயர்ல அழைக்கிறார். அப்ப அந்த அந்யதா சித்தம் அப்படிங்கிறது ஒன்று இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தனக்கு வேறாக ஒன்று இருக்கிறது அப்படிங்கிற அந்த அவசியத்தை பற்றி கருதாத மனம், அந்த இருமைகள் அற்ற மனம், அந்த நிலையில இருக்கின்றதா அந்யதா சித்தம் அப்படின்னு சொல்லப்படுது. தனக்கு அந்நியமாக எதுவும் இல்லை அப்படின்னு மனம் பிரித்து பார்க்காத அந்த இருமைகளற்ற ஒருமைத்தன்மை நிலையில இருக்கிறத சொல்றாரு. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த உலகம் எப்படி தெரியும் அவனுக்கு? உண்மையிலே இந்த உலகம்ங்கிறது இல்லை என்பது தெரிய வரும். ஏன்னா இந்த உலகம்ங்கிறது அறிவின் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது, ஆன்மாவின் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றது அப்படின்னு நன்றாக புரிய வரும். அந்த நிலையில தான் அதை புரிந்து கொண்ட முமுட்சு முக்தனாக மாறிவிடுகின்றான் என்பது உறுதிப்படுத்தப்படுகிறது என்று இங்கு சுட்டி காட்டுகின்றார். அப்ப இந்த 56வது ஸ்லோகத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்ப நம்ம ஏற்கனவே வேதாந்த பாடங்கள்ல படிச்ச ஓமானத்தை எடுத்து இங்க பொருத்தி பார்க்கணும். இப்ப நம்ம ஏற்கனவே வேதாந்த பாடத்துல என்ன ஓமானம் பார்த்தோம் அப்படின்னா, இப்ப ஒரு ஸ்படிக கல்லையும் ஒரு செம்பருத்தி மலரையும் நம்ம ஓமானமா வச்சு பார்த்துருக்கிறோம். அப்போ ஒரு செம்பருத்தி மலரை கொண்டு போய் ஒரு கண்ணாடி நிறமான ஒரு ஸ்படிக கல் பக்கத்துல கொண்டு போய் வச்சுட்டோம் அப்படின்னா இப்ப என்ன நடக்கும்? அந்த கண்ணாடியான ஸ்படிக கல்லுக்கு நிறம் இல்லை, அது பளிங்கு போல அப்படியே கண்ணாடி மாதிரி பிரமாதமா இருக்கு, அந்த நிறமற்ற நிலையில அது இருந்து கொண்டிருக்கிறது. ஆனா நம்ம என்ன பண்றோம், அது பக்கத்துல கொண்டு போய் ஒரு செம்பருத்தி பூவை வச்ச உடனே அந்த செம்பருத்தி பூவனுடைய நிறத்தை அந்த கண்ணாடி வாங்கிக் கொள்கிறது. வாங்கிக்கிட்டு அந்த கண்ணாடியே சிவந்த நிறமாக மாறிடுது. அந்த ஸ்படிக கல்லானது என்ன ஆகுதுன்னா செம்பருத்தி பூவுடைய நிறத்தை வாங்கிக்கிட்டு சிவந்த நிறமாக மாறிடுச்சு. இப்ப நாம் இதை பார்க்கிறோம். சரி, இப்ப செம்பருத்தி பூ நிறத்தை இந்த கண்ணாடி வாங்கிடுச்சு. அப்ப இந்த கண்ணாடியை தண்ணி போட்டு கழுவலாமா? செம்பருத்தி பூவோட நிறம் போயிடுமா? அல்லது ஒரு துணி போட்டு துடைக்கலாமா? செம்பருத்தி பூ நிறம் போயிடுமா அப்படின்னு முயற்சி எல்லாம் பண்ணா ஒன்னும் நடக்காது. ஏன்னா அந்த செம்பருத்தி பூவோட நிறம் ஏறின மாதிரி ஒரு தோற்றம் தான் தெரியுதே தவிர உண்மையிலேயே அந்த நிறத்தை அதை உள் வாங்கிக்கல. அப்ப நம்ம இப்ப என்ன பண்ணணும், அந்த கண்ணாடி தன்னுடைய இயல்பு நிலைக்கு திரும்ப வேண்டும். அந்த ஸ்படிக கல் அந்த சிவந்த நிறத்திலிருந்து இயல்பான நிறமற்ற தன்மையில பளிங்கு போல மாற வேண்டும் என்றால் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த செம்பருத்தி பூவை தூக்கி தூரம் போட்டுருவோம். பழைய மாதிரி தூக்கி தூரம் போட்டோம்னா மீண்டும் அந்த கண்ணாடி அந்த ஸ்படிக தன்மையிலே நிறமற்ற தன்மையிலே பளிங்கு போல காணப்படும். அப்ப இது எப்படி நம்ம ஒப்பீடு செய்யணும்னா, அந்த செம்பருத்தி பூ மனமாகவும் இப்ப இந்த ஸ்படிக கல்லை அறிவாகவும் நம்ம இந்த இடத்துல பார்க்கணும். அதுதான் ஆன்மா. இந்த செம்பருத்தி பூ ஜீவர்கள் எடுத்துக்கோங்க, மனமாக பாருங்க. அந்த ஸ்படிக கல்லை ஆன்மாவா பாருங்க, அறிவா பாருங்க. இப்ப என்ன நடக்குதுன்னா, இப்ப நாமெல்லாம் ஆன்மாவின் மீது ஏறி உட்கார்ந்துட்டு இருக்கோம். அதனாலதான் இந்த மாதிரி நமக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் தெரியுது. ஆன்மாவின் அதிஷ்டானத்துல நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம். ஆனா இதனால ஆன்மா பாதிக்கப்படுவது கிடையாது. எப்படி செம்பருத்தி பூனுடைய நிறம் அந்த கண்ணாடி கல்ல போய் ஒட்டிக்கிட்ட உடனே அந்த நிறம் ஆயிடுச்சு, ஐயோ எனக்கு கலர் மாறிட்டேன், என்னை கழுவுங்க, என்னை தொடங்கன்னு அந்த ஸ்படிக கல் சொல்லுமா? அது அதனால் பாதிக்கப்படவே இல்லை. அந்த நிறத்தினால் அந்த ஸ்படிக கல் பாதிக்கப்படவே இல்லை. நம்முடைய பார்வைக்கு அது சிவந்த நிறமாக மாறியது போல தெரியுது. அந்த பிரச்சனை என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா, அந்த செம்பருத்தி பூ பக்கத்தில் வச்சதுனால அந்த கலர் மாறிடுச்சுன்னு தெரிஞ்சுட்டு நம்ம அதை எப்படி தூரம் எடுத்து போட்டுடுறோமோ அது மாதிரி இங்க ஆன்மாவின் மீது இந்த உலகம் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அறிவின் மீது இந்த உலகம் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால இந்த உலகம் தெரியுது நமக்கு. இப்ப நம்ம இந்த மாதிரி பாடத்திட்டங்களுக்குள்ள இதை விசாரம் பண்ணி பார்க்கிறோம். எப்படி இந்த உலகம் அறிவின் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு விசாரணை பண்ணி பார்த்தோம்னா, அந்த ஓமானத்தோட பொருத்தி பார்க்கும்போது அப்ப இந்த உலகம்ங்கிற விஷயம் ஆன்மாவை பாதிப்பதே கிடையாது. ஆன்மாவில் போய் ஒட்டவே இல்லை. ஆனா ஒட்டுவது போல தெரிவது நம்முடைய மனதுதான் அப்படி கற்பனை பண்ணிக்குது. எனக்குள்ள ஆன்மா இருக்குது, நான் அதில் இருக்கிறேன், அப்படி இப்படிலாம் மனசு சொல்லுது. ஆனா ஆன்மா எதிலும் பாதிக்கப்படாமல் தன்னில் தானாய் தன்மயமாய் தனித்துவமாய் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த ஆன்மா தான் பிரம்மம், அதுதான் பரமன், அதுதான் அறிவு. அப்ப இங்க ஒரே ஆன்மா, ஒரே பரமன் மட்டும்தான் இருக்குதுங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அப்ப இதெல்லாம் ஆன்மாவின் மீது ஏற்றி வைக்கப்பட்ட விஷயங்களும் போது அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லைங்கிறது தான் இங்க சாஸ்திரம் சொல்லுது.
அப்ப இந்த மாதிரி இல்லாத ஒரு விஷயத்தை இருப்பதாக மனம் கற்பித்துக் கொள்வதுதான் மனதினுடைய அஞ்ஞானம், அறியாமை என்பதாக சாஸ்திரம் எடுத்து சொல்லுது. அதைத்தான் இங்க அந்யதா சித்தம்ங்கிற வார்த்தையை சொல்லி என்ன சொல்லுதுன்னா, தனக்கு அந்நியமாக இன்னொன்று இருப்பதாக மனம் கற்பித்துக் கொண்டால் அங்கு இருமைகள் உண்டாகி விடுகின்றன. தனக்கு அந்நியமாக எதுவுமே இல்லை, அறிவாகிய நான் மட்டும்தான் இருக்கின்றேன் என்ற புரிதல் வந்துவிட்டா அவன் முக்தனாக மாறிவிடுகின்றான். அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம் 56வது ஸ்லோகம் சுட்டி காட்டுது. அடுத்தது அதுலயே சொல்லுது வியாவகார சமகா அப்படின்ற ஒரு வார்த்தை. அதாவது இங்க பயன் தரும் பொருட்கள், நம்ம உலகத்திலே உபயோகப்படுத்துகின்ற விவகாரத்திலே ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்ற பொருட்களை வியாவகார சமகா அப்படின்னு சொல்றோம். அப்ப ஜாக்கிரத் பிரபஞ்சம் நம்ம கனவு நிலையில விட்டு ஆழ்ந்த உறக்கத்தை விட்டு இந்த நனவு உலகத்துக்கு வரோம், ஜாக்கிரதைக்கு வரோம், விழிப்பு நிலைக்கு வந்துடுறோம். அந்த விழிப்பு நிலையில நம்ம பார்க்குற இந்த பிரபஞ்சம் நம்முடைய அனுபவத்துல இருக்குது. இப்போ நம்ம இந்த உலகத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த உலகத்துல சூரியன் இருக்குது, கூடிய நட்சத்திரங்கள் இருக்கு, பூமிங்கிற ஒரு பந்து இருக்கு. அந்த பூமிக்குள்ள நாமெல்லாம் இருக்கிறோம், இத்தனை ஜீவராசிகள் இருக்கிறது, இவ்வளவு விஷயங்கள் படைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற இந்த உலகம் இப்ப நம்முடைய அனுபவத்துல இருக்குது. பாத்தீங்களா? இததான் சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா வியாவகார சத்தியம் என்கிறது. 3 சத்தியத்தை பற்றி சாஸ்திரம் பேசும். அதாவது வியாவகார சத்தியம், பாரமார்த்திக சத்தியம், பிராதிபாசிக சத்தியம் என்று 3 சத்தியங்களை பேசும். இப்ப இங்க புதுசா வந்திருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் புரியாது. அதனாலதான் நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், பழைய பாடங்களை படிச்சுட்டு வரும்போது நல்லா புரியும். அப்போ இந்த பாடத்தை மீண்டும் கேட்டீங்கன்னா தான் புரியும். அப்ப இந்த 3 சத்தியங்கள் இருக்கு: வியாவகார சத்தியம், பாரமார்த்திக சத்தியம், பிராதிபாசிக சத்தியம். அப்ப இந்த பிராதிபாசிக சத்தியம்ங்கிறது என்னன்னா ஒரு கனவு நிலை உலகம். வியாவகாரிக சத்தியம் என்பது இந்த நனவு நிலை உலகம், ஜாக்கிரத அவஸ்தை. ஜாக்கிரதையில விழிப்பு நிலை அவஸ்தையில நாம் இந்த உலகத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இது நமக்கு பார்ப்பதற்கு சத்தியம் போல தெரியுது. அது மாதிரி பிராதிபாசிக சத்தியம் என்பது கனவு உலகம். கனவுல அந்த உலகம் உண்மையாக இருப்பது போலவே நமக்கு தோணுது. அப்ப இந்த உலகம் இருக்காது. இந்த ஜாக்கிரத அவஸ்தையில வரக்கூடிய இந்த நனவு உலகம் இருக்காது. கனவு உலகம் வேற. அந்த உலகத்தில் நாம் இருப்போம். அங்க நமக்கு எல்லாமே ஒரு நாய் கடிக்கிற மாதிரி கனவு காண்றோமோ, இல்ல ஒரு புலி துரத்துற மாதிரி கனவு கண்டாலும் அது உண்மையாவே நமக்கு தெரியும். பதறிக்கிட்டு தான் நம்ம அதை கனவு விட்டு எழுந்திருப்போம். புலி துரத்துதுன்னு பதறிக்கிட்டு எழுந்திருப்போம். ஏன்? அந்த கனவு வரைக்கும் அது உண்மை, கனவு காணும் வரைக்கும் அது உண்மை. அதனால அந்த இடத்துல அது சத்தியம் தான் சொல்லுது, பிராதிபாசிக சத்தியம் அப்படின்னு சொல்லுது. வியாவகாரிக சத்தியம் போலவே பிராதிபாசிக சத்தியம். அது மாதிரி இங்க நம்ம 3 சத்தியங்களை பார்க்கறது. இந்த இடத்துல வியாவகாரிக சத்தியத்தை சொல்லி என்ன சொல்லுதுன்னா, இது அனுபவத்துல இருக்கிறது, அது பயனுள்ளதாகவும் நமக்கு இருக்கிறது, அதனால் இது நமக்கு சத்தியமாக தோன்றிக் கொண்டிருக்கின்றது. அவ்வாறு அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த உலகமானது அனுபவிக்கப்பட்டு கொண்டிருந்தாலும், பயனை அளிக்கக்கூடியதாக இருந்தாலும், எவ்வாறு கனவில் காண்கின்ற பொருட்களைப் போல மித்யாவாக இருக்கின்றதோ அது போலவே இந்த நனவு உலகமும் மித்யா ஸ்வரூபமாகத்தான் இருக்கின்றது என்று இங்கு சுட்டிக்காட்டப்படுகிறது. இந்த 56வது ஸ்லோகத்திலே இங்கு ஆதிசங்கரர் அதை ஒப்பீடு செய்து நமக்கு சுட்டி காட்டுகின்றார். ஏன்னா இந்த நனவு உலகம் என்பது உண்மையில் இல்லை. ஜாக்கிரத அவஸ்தையிலே நீ காணுகின்ற இந்த வியாவகாரிக சத்தியம் உண்மையில் இருப்பதாக நீ நினைப்பது அறியாமை. அது கனவு உலகத்தில் எப்படி நீ கனவு காணும் போது உண்மையிலேயே இருக்கிறது என்று நம்பினாயோ அது போல இப்ப இந்த நனவு உலகத்தையும் நீ இருப்பதாக நம்பிக்கொண்டிருக்கின்றாய். இது உன்னுடைய அறியாமை, அஞ்ஞானம் என்பதாக இங்கு சுட்டி காட்டப்படுகிறது. அப்ப கனவில் காணப்படும் பொருட்கள் அனுபவிக்கப்படுவதாக இருக்கும், பயனை கொடுப்பதாகவும் இருக்கும். அப்படி இருந்தாலும் எப்படி அவை நாம் பொய் என்று புரிந்து கொண்டிருக்கிறோம்? கனவில் காண்பவைகள் அனைத்துமே விழிப்பு நிலைக்கு வந்தவுடனே பொய் என்று நாம் நீக்கி விடுகின்றோம். அப்ப அது மாதிரி இந்த நனவு உலகத்தையும் நம்ம எப்ப நீக்க முடியும், பொய் என்று எப்ப நீக்க முடியும்னா, இந்த மாதிரி பாடத்திட்டங்கள் மூலமா மனதிற்கு ஒரு புரிதலை கொடுக்கும் பொழுதுதான் இது பொய் என்று நீக்க முடியும். அப்ப நாம் இந்த மாதிரி பாடத்திட்டங்கள் மூலமா இந்த மனதிற்கு நல்ல ஒரு தெளிவையும் புரிதலையும் கொடுத்துட்டோம்னா, அப்ப இந்த நனவு உலகமும் பொய் என்று நமக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா, அப்ப இங்க என்ன இந்த உலகம்ங்கிற ஒரு விஷயமே இல்லை. அப்ப எது இருக்குது அப்படின்னு பார்த்தா, இங்கு ஒன்றே ஒன்று இருக்கிறது, அந்த இருப்பு மட்டும் இருக்கிறது. அதுதான் ஆன்மா, அறிவு. அப்போ அந்த அறிவின் அதிஷ்டானத்திலே இங்கு உலகமாக தெரிவது அனைத்தும் அந்த அறிவினுடைய மாயா சக்தி தான் அப்படிங்கிறது நமக்கு புரிய வந்துட்டா, அந்த மாயா சக்தியினுடைய லீலா வினோதங்கள்ல நாம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது இல்லை. அதை வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு சாதாரண சாட்சி பாவனைக்கு நம்ம வந்து விடுவோம். அந்த நிலைக்கு வர்றவன தான் இங்க ஞானின்னு சாஸ்திரம் சொல்லுது. ஞானிங்கிறது யார சாஸ்திரம் சொல்லுதுன்னா, அந்த நிலையை உணர்ந்து கொண்டு தன்மயமாகி விட்டவனுக்கு இந்த உலகம் தோற்ற மாயை என்பது தெரியும். அவன் ஞானி. ஆனா இந்த உலகம் உண்மையாக இருக்கின்றது என்று நம்புகின்றவன் ஞானி கிடையாது. அவன் அஞ்ஞானி. அதை தான் இங்க சாஸ்திரம் சொல்ல வருது.
அடுத்தது 57 என்ன சொல்ல வருதுன்னா, ஸ்வப்னோ ஜாக்கரனே அலிகா ஸ்வப்னே அபி ஜாக்கரோ நஹி துவயமேவ லயே நாஸ்தி லயோ அபி ஹ்யுதயோர்ன ச. அதாவது கனவில் காண்கின்ற அனைத்தும் விழிப்பு நிலையில் இல்லை, அதுபோலவே விழிப்பு நிலையில் பார்க்கின்றவைகள் கனவு நிலையில் இருப்பதில்லை. இந்த இரண்டுமே ஆழ்ந்த உறக்கத்தில் கிடையவே கிடையாது. அப்ப நம்மிடத்துல 3 விதமான அவஸ்தைகள் இருக்குன்னு நம்ம ஏற்கனவே வேதாந்த பாடம் படிக்கும்போது பார்த்தோம். அடிப்படை பாடங்களை படிக்கும்போது தெரிஞ்சுக்கிட்டோம். என்னென்ன அவஸ்தைகள் இருக்கு? விழிப்பு நிலை அவஸ்தை, கனவு நிலை அவஸ்தை, ஆழ்ந்த உறக்க நிலை அவஸ்தை. இதைத்தான் சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா அவஸ்தாத்ரயம் அப்படின்னு சொல்லுது. அப்ப அது ஜாக்கிரத அவஸ்தை, ஸ்வப்ன அவஸ்தை, சுசுப்தி அவஸ்தை அப்படின்னு 3 அவஸ்தைகளை சொல்லும். ஜாக்கிரதனா விழிப்பு நிலை, ஸ்வப்னம்னா கனவு, சுசுப்தினா ஆழ்ந்த உறக்கம். இந்த 3 அவஸ்தைகளை இங்க சாஸ்திரம் சுட்டி காட்டும். அதுதான் அவஸ்தாத்ரயம் அப்படின்னு நம்ம படிச்சோம். அப்ப அந்த அடிப்படையில இப்ப இங்க என்ன விசாரம் பண்ண சொல்றாரு ஆதிசங்கரர் அப்படின்னா, இப்ப நீ கனவில் காண்கின்ற அனைத்துமே விழிப்பு நிலையில இல்லையேப்பா, அதனை யோசனை பண்ணி பாத்தியான்னு கேட்கிறாரு. அது உண்மைதானே. நம்ம ஒவ்வொரு நாளும் கனவு காண்கின்றோம். அந்த கனவில் வருகின்ற சம்பவங்களும் அந்த இடமும் அந்த நிகழ்வோ நமக்கு நினைவில் வருகிறதானா? இல்ல, நினைவு வேற மாதிரி இருக்கு. சரி, நினைவு உலகில பார்க்கின்றவைகள் கனவு நிலையில வருதான்னா கனவுலையும் வருவதில்லை. இப்ப நினைவு நிலையத்துல நம்ம ஒரு வீட்டுல இருக்கிற மாதிரி இப்ப இருக்கிறோம், கனவுல நம்ம இந்த வீட்டுல இருக்க மாட்டோம், வேற ஒரு வீட்டுல இருக்கிற மாதிரி தான் கனவு வரும். சம்பந்தம் இல்லாததான் கனவு வரும். அப்ப கனவுக்கும் விழிப்புக்கும் எப்படி ஒன்றுக்கொன்று சம்பந்தம் இல்லையோ, ஒன்றுக்கொன்று மாறுபட்டு காணப்படுகின்றதோ, அது மாதிரி இந்த 2 நிலைகளுமே ஆழ்ந்த உறக்கத்தில் நமக்கு கிடையாது அப்படின்னு சொல்றார். அப்ப இந்த 3 நிலைகளும் நமக்கு அவஸ்தாத்ரயமாக அனுபவமாகும் போது, அப்ப இதை வைத்து நம்ம கொஞ்சம் மனதை விசாரணை பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஒரு புரிதல் வரும். என்ன மாதிரி புரிதல் வரும்னா, அப்ப நான் கனவு காணும் போது ஒரு உலகத்தை படைக்கிறேனே, அந்த உலகம் முழுக்க முழுக்க கற்பனை உலகம் தானே. ஏன்னா அந்த உலகத்துக்கு எந்த ஒரு ரா மெட்டீரியலும் நான் கொண்டு படைக்கல. இந்த உலகத்தை நான் சிருஷ்டிகர்த்தாவா கனவுல படைக்கிறேன் அப்படின்னா, இந்த உலகத்தை சிருஷ்டி செய்யக்கூடிய என்னிடத்துல எந்த ஒரு புறப்பொருள்களும் இல்லை. அந்த கனவுல வரக்கூடிய எந்த படைப்பா இருக்கட்டுமே, இந்த இயற்கையாக இருக்கட்டும், இல்ல வண்டி வாகனங்களா இருக்கட்டும், நம்ம எழுதக்கூடிய பேனா பென்சிலா இருக்கட்டும், என்ன வேணா நீங்க அந்த கனவுல கொண்டு படைச்சு காட்டுங்க. அத்தனையும் எந்த ஒரு ரா மெட்டீரியலை வச்சு நீங்க செய்யவே கிடையாது. இப்ப நான் பேனா பென்சில் செய்யறேன்னா உடனே அந்த பென்சில் செய்வதற்கான மரத்தை ஏதாவது அறுத்துக்கிறது பென்சில் செஞ்சேனா, இல்ல பேனா தயாரிக்கிறதுக்கு உண்டான கம்பெனி ஏதாவது கொடுத்து பேனா தயார் பண்ணனா, எந்த ஒரு ரா மெட்டீரியல் பிளாஸ்டிக்கோ ஒரு இரும்போ எதையுமே நான் பயன்படுத்தல. ஆனா எல்லா பொருள்களும் எனக்கு கனவுல வந்துருச்சு. அதை வச்சு நான் கனவு உலகத்தை அனுபவிக்கிறேன். அது மாதிரி இந்த நனவு உலகமும் இதே மாதிரிதான் நான் அனுபவிக்கிறேன். ஆனா ஏன் எப்படி படைக்கப்பட்டது? கனவுல வருகின்ற அந்த உலகம் புறப்பொருளே இல்லாம படைக்கப்படும் பொழுது, இந்த நனவு உலகம் மட்டும் புறப்பொருளை வைத்து நான் படைத்துக் கொண்டிருக்கிறேனே அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா, சாஸ்திரம் அதுக்கு தான் என்ன விளக்கம் கொடுத்தது? இங்க நீ எங்க படைச்ச? நீ எதையுமே படைக்கல. அந்த ஆன்மாவின் அதிஷ்டானத்துல இந்த மாயா சக்தியில இதெல்லாம் படைப்பதாக உனக்கு தோன்றி கொண்டிருக்கிறது அப்படிங்கறது தெளிவுபடுத்துது. அப்ப நாம அதை கொஞ்சம் விசாரணை பண்ணி பார்க்கும்போது புரிய வரும். எப்படி புரிய வரும்னா, இப்ப கனவு உலகத்துல நான் ஒரு பேனாவை படைக்கணும், ஒரு பென்சிலை படைக்கணும்னா எனக்கு ரா மெட்டீரியல் இல்லாமயே நான் படைச்சிட்டேன். ஆனா நனவு உலகத்துல நான் ஒரு பேனாவை படைச்சேன், ஒரு பென்சிலை படைச்சேன்னா அதுக்கு ஒரு ரா மெட்டீரியல் நான் எடுத்தேன். அதுக்கு ஒரு பிளாஸ்டிக் யூஸ் பண்ணேன் பேனாவுக்கு. அப்புறம் ஒரு நிப்பு யூஸ் பண்றதுக்கு ஒரு மெட்டல் பார்ட்டை யூஸ் பண்றேன். இந்த மாதிரி நான் மெட்டீரியல் எல்லாம் எடுத்து ஒரு பேனாவை தயார் பண்றேன். ஒரு மரக்கட்டையை சீவி ஒரு பென்சிலாக மாத்தினேன். இது மாதிரி தயாரிப்பெல்லாம் என்னுடைய மூலமாக ஒரு மனிதன் மூலமாக தயாரிக்கப்பட்ட விஷயங்கள் பூரா நான் என்ன நினைச்சிட்டு இருக்கிறேன், நான் தயார் பண்றேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன் பாருங்க. அதுதான் இங்க அகங்காரம்னு சாஸ்திரம் சொல்லுது. நீ எங்க தயார் பண்ற? இங்க அனைத்தையும் படைத்தது அதுவே. அந்த படைப்பை அனுபவமாக்குவதும் அதுவே. அந்த படைப்பை அழித்து விடுவதும் அதுவே. அதனாலதான் இங்க இறைவன் மட்டும் இருக்கிறான், இறைவன் மட்டும் இருக்கிறான். அதனாலதான் எல்லாம் பிரம்மம் சொல்றோம் நாம. அதனால இங்க பாடத்திட்டத்தை கவனிச்சீங்கன்னா புரியும். எப்படி நான் அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற சந்தேகம் வருது இல்லையா? இங்க அகம் பிரம்மாஸ்மின்னு எப்படி வரும்னா, இப்ப இந்த படைப்புக்கு அத்தனை அதிஷ்டானமும் அந்த அறிவு தான். அப்ப முதல் ஒரு மனிதன் பேனாவை கண்டுபிடிச்சிருக்கான், பென்சிலை கண்டுபிடிச்சிருக்கான்னா, அந்த பென்சிலை கண்டுபிடிப்பதற்கான அறிவு அவனுக்கு எங்கிருந்து வந்தது? அந்த அறிவின் அதிஷ்டானத்தில் தான் அவன் பென்சிலை கண்டுபிடிக்க முடியும். அப்ப எப்படி பார்த்தாலும் அந்த அறிவு இருக்கிறதுனால இங்க ஒவ்வொன்றும் படைக்கப்பட்டிருக்கு. அந்த படைப்பை நான் தற்காலிகமாக பயன்படுத்துறதுங்கிறதுனால அது நம்ம லைவ்ல இருக்குன்னு நம்ம நினைக்கிறது நம்முடைய அஜ்ஞானம். ஏன்னா கனவுல நான் ஒரு புலி துரத்துற மாதிரி நான் பார்க்கும்போது லைவ்ல அந்த புலி என்னை துரத்துது. உண்மையிலேயே புலி துரத்துது. நான் பயந்துகிட்டு ஓடுறேன் கனவுல. அப்ப கனவு காணுகின்ற வரை அந்த கனவு உலகம் எனக்கு உண்மையாகவே இருக்கு.
அப்ப நான் பயப்படுறேன். ஐயோ! புலி என்ன தொரத்துது, என்ன அடிச்சு கொன்னுடுமோ, தப்பிச்சு ஓடணும் அப்படின்னு பயந்துகிட்டு, பதறிக்கிட்டு, சத்தம் போட்டுக்கிட்டு ஓடும்போது தான் எனக்கு கனவு கலையுது. அந்த பயத்துல, அந்த அதிர்ச்சியில என்னுடைய கனவு கலைஞ்சு, நான் சத்தம் போட்டுட்டு எழுந்திருக்கிறேன். அப்புறம் அம்மா வந்து, "என்னப்பா சத்தம் போடுற? கனவு கண்டியான்னு?" கேட்கறாங்க. "ஆமாம்மா, புலி துரத்துற மாரி கனவு கண்டேன்னு" சொல்றேன். அப்ப அந்த கனவு அனுபவம் எனக்கு எப்படி உண்டாச்சு? உண்மையாவே இருக்கிற மாரி இருந்தது லைவா. அப்ப அது மாரி இந்த நனவு உலகமும் இப்ப உண்மையாவே நமக்கு லைவா இருக்குது. ஆனா இது கனவு நமக்கு ஏன் தெரியலன்னா, இங்க சம்பவத்திலே நம்ம இருக்கிறதுனால நமக்கு தெரியல. அதுதான் இங்க விஷயம். கனவுல எப்படி நம்ம சம்பவத்திலே இருக்கும்போது, நம்ம அத கனவுன்னு தெரியாம கனவு கண்டுகிட்டு இருக்கிறோமோ, அது மாரி இந்த நனவு உலகத்த உண்மைன்னு நெனைக்கிறோம். அதனால நமக்கு இது தெரிய மாட்டேங்குது. இத வந்து கனவு உலகம் மாரியே இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனா இது யாருக்கு தெரியும் தெரியுமா? ஞானிக்கு தெரியும். கனவு காண்பது எப்படி கனவு உலகம்ங்கிறத நனவு உலகத்துல வந்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களோ, சாதாரண மனிதர்களாகிய நாம் தெரிந்து கொண்டோமோ, அது மாரி இந்த நனவு உலகத்தையும் கனவு உலகமாக யார் தெரிந்து கொள்வார்கள் என்றால், அது ஞானிகள் தான் தெரிந்து கொள்கிறார்கள். ஞானிகள் தான் புரிந்து கொள்கிறார்கள். அவர்கள் இந்த உலகத்தை உண்மையாக அனுபவிப்பது கிடையாது. அவர்கள் கனவாக இந்த உலகத்தை பார்க்கிறார்கள். அப்ப அந்த புரிதல் நமக்கு வரணும் இல்லையா? அதுதான் இங்க சாஸ்திரம் சொல்ல வருது. அந்த மாரி ஒவ்வொரு அனுபவமும் நம்மிடத்திலே நிகழ்ந்தாலும், அந்த 3 அனுபவங்களுக்கும் அதிஷ்டானமாக அந்த அறிவு இருக்கிறது, அந்த ஆன்மா இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இங்க நாம ஒண்ணுமே செய்யல. ஆன்மா படம் ஓட்டிக்கிட்டு இருக்குது. அவ்வளவுதான். அந்த வெள்ளை திரையில படம் ஓடிக்கிட்டு இருக்கு. அதுதான் உண்மை. ஆனா அந்த படத்துல இருக்கிற சம்பவங்கள் எல்லாம் உண்மையா? கிடையாது. சினிமா படத்துல வரக்கூடிய சம்பவங்கள் நான் ஏற்கனவே உங்களுக்கு உதாரணமெல்லாம் சொல்லியிருப்பேன். ஒரு குண்டு வெடிக்கிற மாரி ஒரு சீன் வருது அப்படின்னா, அந்த குண்டு வெடிச்சு எல்லாம் பத்தி எரியுது. அந்த இடத்துல ஜனங்கள்லாம் அப்படியே கருகுறாங்க. அத நாம தான் பாத்து பதர்றோம். ஐய்யய்யோ! கருகுறானே! வண்டி வெடிச்சிடுச்சே! குண்டு வெடிச்சிடுச்சே! அப்படின்னு நம்ம இங்க உட்கார்ந்துட்டு சேர்ல உட்கார்ந்துட்டு துடிக்கிறோம். ஆனா ஸ்கிரீன் துடிக்குமா? அது அப்படியே சும்மா உட்கார்ந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும். அடுத்தது அந்த சீன் மாறுது. கொஞ்ச நேரத்துல வேற ஒரு சீன்ல கோயில் கும்பாபிஷேகம் நடக்கிற மாரி வருது. ஒரு கோயில்ல பக்தர்கள் எல்லாம் போறாங்க. எல்லாம் யானை ஊர்வலம் வருது. ஒரு பிரம்மாண்டமான ஒரு வழிபாட்டு முறைகள் நடக்குது. நாம இங்க தியேட்டர்ல உட்கார்ந்திருக்கிறவங்க என்ன பண்றோம்? சாமிய கும்பிட்டுக்கிறோம். பகவான் தரிசனம் கிடைக்குது அப்படின்ட்டு. அப்போ இதுவும் நம்முடைய மனதுல அந்த விஷயத்த உண்மையாக பார்க்கிறோம் அந்த திரைப்படத்த. அதனால கன்னத்துல போட்டுக்கிறோம், பக்தி செலுத்துறோம். ஆனா திரைப்படம் அந்த ஸ்கிரீன் ஓடிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஸ்கிரீனு, ஆஹா என் மேல வந்து ஒரு கும்பாபிஷேக நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னு ஒரு புலங்காங்கிதம் அடையுமா? அது குண்டு வெடிச்சாலும் கவலைப்படாது. கோவில் கும்பாபிஷேகம் நடந்தாலும் கவலைப்படாது. ஏன்னா ஸ்கிரீன் அதனால பாதிக்கப்படாது. அப்ப இந்த ஸ்கிரீன் வந்து நமக்கு இப்ப ஜடப்பொருளா இருக்குது அப்படின்னா, அந்த ஸ்கிரீன் ஜடப்பொருளா இருக்கிறதுனால நம்ம அத ஒரு பொருட்டா எடுத்துக்க மாட்டேங்குதுன்னு நம்ம நினைக்கலாம். ஆனா ஆன்மா இதே மாரி அத ஒரு பொருட்டா எடுத்துக்காது. ஆனா ஆன்மா அறிவு சொரூபம். அப்ப இது 2க்குள்ள வித்தியாசத்த புரிஞ்சுக்கணும். ஸ்கிரீன் வந்து ஜட பொருளா இருக்கிறதுனால பாதிக்கப்படல. அந்த குண்டு வெடிச்சாலும் பாதிக்கப்படல, கும்பாபிஷேகம் நடந்தாலும் பாதிக்கப்படல. ஆன்மா அறிவு சொரூபமாக இருந்தாலும், அதுவும் குண்டு வெடிச்சாலும் பாதிக்காது. கோவில் கும்பாபிஷேகம் நடந்தாலும் பாதிக்காது. எப்படிங்க அது பாதிக்காம இருக்குது அப்படின்னு கேட்டா, அந்த ஆன்மாவை பொறுத்தவரைக்கும், அது திரைப்படம்னு தெரியும். இப்ப அந்த ஸ்கிரீனுக்கு எப்படி திரைப்படம் தெரியல. ஸ்கிரீனுக்கு வந்து அறிவு இல்ல. அதனால அது திரைப்படம்னு தெரியல. அதனால நீங்க என்ன சொல்றீங்க? அது ஜட பொருளுங்க. அதனால அது குண்டு வெடிக்குதுன்னு தெரியாது. கும்பாபிஷேகம் தெரியாது. அது ஒரு ஜட பொருளுங்கிறதுனால நான் ஒத்துக்க மாட்டேன். அது ஜட பொருள்னால அது தெரியாம இருக்குதுன்னு சொல்றீங்க. ஆனா இங்க அதே விஷயத்த அறிவு பொருளாகிய ஆன்மா பார்த்தாலும் அது கண்டுக்காது. ஏன்னா, ஆன்மாவுக்கு அது தெரியும். இது வந்து மாயம், மாயத் தோற்றம் அப்படின்ட்டு. அப்ப இந்த புரிதல் தான் நமக்கு வரணும். இப்ப நம்ம வந்து ஜட பொருளாக இல்ல. நாம அறிவு பொருளா தான் இருக்கிறோம். அப்ப நாம அறிவு பொருளாக இருக்கிறதுனால, நமக்கு என்ன புரிதல் வரணும்னா, இந்த உலகம் அறிவின் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றது. அறிவாகிய என் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறதுங்கிற புரிதலே நம்மகிட்ட வரணும். ஏன்னா, இங்க அறிவு, அறிவுன்னு சொல்ற நான் வந்து அந்த அறிவுக்கு வேறாக இல்ல. அந்த தூய அறிவாகிய பரமாத்மாவினுடைய அம்சம் தான் நானே. அப்ப என்னிடத்திலே அந்த அறிவு பிரகாசித்துக் கொண்டு தான் இருக்கிறது. என் மீது தான் இந்த உலகமும் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. அது எப்படி என் மீது இந்த உலகம் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு அடுத்த கேள்வி நீங்க கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க சின்ன குழந்தையா இருக்கும்போது உங்களுக்கு என்ன சொல்லிக் குடுத்தாங்க? ஒண்ணுமே தெரியாது. கை குழந்தையா விளையாடிட்டு இருப்பீங்க. இது பேனான்னு தெரியுமா? இது பென்சில் தெரியுமா? இல்ல ஆனா, ஆவன்னா எழுத்து தெரியுமா? அம்மா, அப்பா கூட தெரியாது. அப்ப உடனே சொந்தக்காரங்கலாம் என்ன பண்ணுவாங்க? "பாரு அம்மா சொல்லு, சொல்லு" அப்படின்னு சொல்லி அம்மாவ சொல்ல வைப்பாங்க. அப்ப ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம இந்த மாரி தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள தான் நம்ம மனதுல ஏத்திக்கிறோம். ஒவ்வொன்னா இது அம்மா, இது அப்பா, இது பேனா, இது பென்சில் அப்படின்னு நம்ம எவ்வளவு விவகாரங்கள இந்த விவகாரத்துக்குள்ள போய் கத்துக்கிறோமோ, அவ்வளவும் நம்மிடத்தில எண்ணங்களாக சேகரிக்கப்பட்டு மனமாக விரியுது பார்த்தீங்களா? அதுதான் இந்த உலகமா நமக்கு விரியுது. அது நமக்கு புரிஞ்சுட்டா, அப்ப இத்தனையும் அந்த அறிவின் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறதுங்கிறது நமக்கு புரிய வரும். அதுதான் இங்க சாஸ்திரம் சொல்லுது.
நீ அந்த தூய அறிவுப்பா, உன்னிடத்தில் இத்தனை விஷயங்களை ஏத்தி வச்சிருக்காங்க. அந்த ஏற்றி வைக்கப்பட்ட விஷயத்தின் அடிப்படையில இந்த உலகம் இருப்பதாக பார்க்கிறது அஞ்ஞானம். அப்ப நீ அந்த தூய அறிவுன்னு தெரிஞ்சுக்கிட்டா, அப்ப இதெல்லாம் நம்ம இடத்துல ஏற்றி வைக்கப்பட்ட விஷயம் அப்படிங்கும்போது, இதுல நம்ம ஒரு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது இல்ல. இதற்காக நம்ம அலட்டிக்க வேண்டியது இல்ல. இது வந்து போகின்ற விஷயங்கள் அப்படிங்கிற புரிதல் தான் இங்க ஞானம் என்பதாக சாஸ்திரம் நமக்கு சுட்டிக்காட்டுது. அப்ப அந்த ஞானம் நமக்கு வந்துட்டா, நம்முடைய உடம்பு முதல் கொண்டு எல்லாமே வந்து போற சமாச்சாரமா நமக்கு தெரிஞ்சிடும். அப்படி தெரிஞ்சுட்டா எதுக்கும் நம்ம அலட்டிக்க வேண்டியதில்ல. அது வந்து போகுது. அதுதான் மாயா. அது இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இருக்காது. நேத்து இருந்தவன் இன்னைக்கு இல்ல. எங்க போனான்? மாயமா மறைஞ்சிட்டானா? தோன்றி மறைந்து கொண்டிருக்கிறது. நம் கண்ணெதிரிலேயே ஒவ்வொன்னும் தோன்றி மறையுது. எத்தனை உறவுகள் நம்ம இடத்துல வந்தாங்க. தாத்தா, பாட்டி இருந்தாங்க. இன்னைக்கு தாத்தா, பாட்டி காணோம். எத்தனையோ முன்னோர்கள் நமக்கு முன்னாடி வந்து போயிட்டாங்க. அப்ப அவங்கலாம் எங்க போனாங்க? ஒண்ணும் தெரியல இல்லையா? ஆனா அவங்க அங்க போயிட்டாங்க, இங்க போயிட்டாங்க, இப்படி செத்துட்டாங்க, அப்படி செத்துட்டாங்க. அதுக்கு இந்த சாங்கியம் பண்ணணும், அந்த பரிகாரம் பண்ணணும், இந்த ஹோமம் நடத்தணுங்கிறதெல்லாம் மைண்டினுடைய பிளே தானே. அததான் சாஸ்திரம் சொல்லுது. என்ன வேணா நீ கற்பனை பண்ணிக்கோ, என்ன வேணா ஏத்தி வச்சுக்கோ, என்ன வேணா செஞ்சுக்கோ. நீ வந்து ஒரு விஷயத்த படைச்சாலும் சரி, அதுக்கு ஒரு பெயரை கொடுத்தாலும் சரி, அதுக்கு ஒரு செயல்பாட்டை உண்டாக்குனாலும் சரி, எல்லாமே மனம் தான் உண்டாக்கி அதை அனுபவித்து ஆனந்தப்பட்டு கொண்டிருக்கே தவிர, அதற்கும் ஆன்மாவிற்கும் சம்பந்தம் இல்ல. அதற்கும் அறிவுக்கும் சம்பந்தம் இல்ல. ஆனா இங்க விஷயம் என்னன்னா, இந்த வந்து போற பொருளா நீ, அல்லது இந்த தூய அறிவா நீ? இந்த 2ல நீ எதுன்னு விசாரணை பண்ணி பாரு அப்படின்னு நம்மகிட்ட ஒரு கேள்வி எழுப்புது. அப்ப நாம இந்த பாடத்திட்டங்கள்ல உள்ள வந்து விசாரணை பண்ணி பார்த்தா, இந்த வந்து போற பொருளாக நான் இருக்க முடியாது. ஏன்னா, நானு இப்ப வந்திருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, அப்ப இதுக்கு முன்னாடி எங்க இருந்தீங்கன்னு ஒரு கேள்வி நம்ம எழுப்புவோம். அப்ப அது உங்களால சொல்ல முடியாது. சரி, இதுக்கு முன்னாடி நாங்க எங்க இருந்தேன்னு உங்களால சொல்ல முடியல. சரி, இப்ப நான் இருக்கிறேங்கிறது தெரியுது இல்லையா? அடுத்தது எங்க போக போறீங்கன்னு அடுத்த ஒரு கேள்வி எழுப்புவோம். அப்ப அடுத்தது எங்க போறீங்கன்னு உங்களால சொல்ல முடியாது. அப்போ வருவதும் தெரியல, போறதும் தெரியல. ஆனா நான் இருக்கிறேன்ங்கிறது தெரியுதுல்ல? அதுதான் இங்க சத்தியம். சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, அட் பிரசன்ட் நாம இருந்து கொண்டிருக்கின்றோம். அதுதான் இங்க சத்தியம். ஆனா வருவதும் போவதும் தெரியாத நிலைப்பாடு மனதின் கற்பிதம். அப்ப நான் இப்ப இருக்கிறேனே, அப்ப நான் எப்படி இருக்கிறேன்? அப்படின்னு நான் எனக்குள்ள கொஞ்சம் ஆழமா விசாரம் பண்ணி பார்த்தா, நான் அஞ்ஞானத்தினாலே, அறியாமையினாலே நான் என்னை இந்த மனமாக, உடலாக பாவித்துக் கொண்டு இருக்கிறேன். அதுதான் என்னிடத்துல இருக்கிற பிரச்சனை. சாஸ்திரம் இங்க சொல்ல வர்ற விஷயமே, இந்த பிரசன்ஸ் ஆஃப் லைஃப், இப்ப நீ இருந்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கை, நீ எப்படி இருக்கின்றாய்? மனிதனாக இருக்கிறாயா? மிருகமாக இருக்கிறாயா? அல்லது மனிதனாக நான் இருக்கின்றேன் என்று சொன்னால், மனிதனாக நீ எப்படி இருக்கிறாய் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு சொல்லுவோம். நான் மனிதனாக இருக்கிறேன். அந்த மனிதன்ல நான் இந்த பதவியில இருக்கிறேன். நான் கலெக்டரா இருக்கிறேன். நான் வந்து டிஎஸ்பியா இருக்கிறேன். நான் எஸ்பியா இருக்கிறேன். நான் வந்து அட்வொகேட்டா இருக்கிறேன். நான் டாக்டரா இருக்கிறேன். அப்படின்னு நமக்கு என்னென்ன விஷயங்கள் மற்றவர்களால் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறோம், நாமே படித்து ஏற்றி வைத்துக் கொண்டோமோ, அந்த அடிப்படையில என்னை நான் இவ்வாறாக பாவித்துக் கொண்டு சொல்கிறேன். பதவியை மட்டுமா சொல்றேன்? ஜாதி முதல் கொண்டு சொல்றேன். பேரை முதல் கொண்டு சொல்றேன். நான் இந்த ஜாதியில பொறந்தேன். என்ன வேற ஜாதி கொண்டு போகாதீங்க. நான் இந்த ஜாதிக்காரன். அப்புறம் நான் என்னுடைய பெயர் இது. இத மாத்திடாதீங்க. இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த பேர் தான் எங்க அம்மா வச்சாங்க. அப்படின்னு ஒவ்வொன்னையும் பிடிச்சுக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? அதுதான் நம்ம இடத்துல ஏற்றி வைக்கப்பட்டது. சின்ன குழந்தையா நம்ம இருக்கும்போது, இது அம்மா, இது அப்பான்னு நமக்கு சுட்டி காட்டும்போது, நம்ம அதை எப்படி நம்பிக்கிட்டு ஒத்துக்கிட்டோம்? அதே மாரி உன்னுடைய பேர் ராமசாமி அப்படின்னு சொன்னோம், அல்லது குப்புசாமின்னு சொன்னா, அத நம்ம எப்படி ஏத்துக்கிட்டோம்? அவங்க சொல்றத ஒவ்வொன்னும் நம்ம நம்ம மனசுல பதிச்சு, பதிச்சு இதெல்லாம் உண்மை, உண்மை, உண்மைங்கிற மாரி நமக்கு திணிக்கப்பட்ட விஷயங்கள நம்ம நம்பிக்கிட்டு வந்து இந்த உலகத்த படைச்சு பார்த்துட்டு இருக்கிறோம். அப்ப இவ்வளவு பிரம்மாண்ட உலகம் அந்த தூய அறிவின் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றது. ஏன் அது தூய அறிவுன்னு சொல்றோம்னா, அந்த அறிவு வந்து கண்ணாடிக்கல் போல, ஸ்படிகக்கல் போல களங்கமற்றது. அதுல எந்த நிறமும் இல்ல. தூய்மையா இருக்கு. அது பக்கத்துல கொண்டு போய் செம்பருத்தி பூ வச்ச உடனே கலர் ஏறி உட்கார்ந்துகிச்சுங்கிறதுனால, அந்த கல்லு களங்கமாயிடுச்சுன்னு சொல்ல முடியுமா? அந்த கல்லு களங்கமாகவே இல்ல. அந்த கல்லு எப்பயும் போல தன்னில் தானாய், தன்மயமாய், தனித்துவமாய் இருக்கு. நாம கொண்டு போய் அந்த மலரை பக்கத்துல வைத்துக்கொண்டு, அந்த கண்ணாடி கலர் ஏறிடுச்சுங்க. அதனால ஆன்மா பாதிச்சிடுச்சுங்க. ஆன்மா களங்கமாயி போயிடுச்சு. அந்த ஆன்மாவை சுத்தப்படுத்துறேன்னு சொன்னா நடக்குமா? ஒரு சுத்தமும் பண்ண வேண்டியது. ஆன்மா களங்கமே ஆகாது. அது எதனோடும் சம்பந்தப்படாதது. அதனாலதான் அசங்கன்னு பேரு. எதிலும் சங்கமிக்காதது. எதனோடும் தொடர்பு கொள்ளாதது. அப்ப அந்த தூய அறிவாக, ஆன்மாவாக நாம் இருக்கிறோம்ங்கிறது எப்ப தெரியும்னா, இந்த மாரி விசாரணைகள்லாம் நம்ம டீப்பா போய் செய்து பார்த்தோம்னா, நம்ம இடத்துல இருக்கக்கூடிய இருமைகள் நமக்கு புரிய வரும். அந்த இருமைகள் புரியும்போது நம்ம இடத்துல இருக்கக்கூடிய 3 அவஸ்தைகள் நமக்கு தெரியும். அந்த 3 அவஸ்தைகள் நமக்கு எப்படி அனுபவமாகுதுங்கிறது நமக்கு புரிஞ்சிருச்சுன்னா, அப்போ கனவு உலகம் போல தான் இந்த நனவு உலகமும் ஒரு கனவா? அப்ப இந்த உலகம்ங்கிறது உண்மையில் இல்லையான்னா, உண்மையில் இல்லை. இந்த ஜகத்து மித்தியா. அப்ப நாம் யாரு? பிரம்மம், சத்தியம். அப்ப இங்க பிரம்மம் மட்டும் தான் சத்தியமாக இருக்கிறது.
இந்த உலகமானது மித்தியா என்ற நிலைகள் புரிய வரும் என்பதாக இந்த 57வது ஸ்லோகத்திலே சுட்டி காட்டுகின்றார். அப்ப இப்படித்தான் நம்ம இதை விசாரணை பண்ணி பார்க்கணும். இந்த பாடத்திட்டத்தினுடைய ஆழமான விஷயங்கள் எப்படின்னா, எப்படி விசாரம் செய்வது என்பதை நமக்கு அப்படியே சொல்லிக் கொடுத்து கொண்டே வரார். சில கேள்விகளை எழுப்புறார், அதுக்குண்டான மனோ நிலையை நம்ம இடத்துல புரிய வைக்கிறார். புரிந்து கொண்டு நம்ம பயணிக்கும் போது நம்ம அதுக்குண்டான விடைகளையும் தெரிந்து கொள்ள முடியும் என்பதாக இங்கு அமைக்கப்பட்டிருக்கு. அப்ப அடுத்தது 68 என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். த்ரயமேவம் பவேன் மித்யா குணத்ரய விநிர்மிதம் அஸ்ய திரஷ்டா குணாதீதோ நித்யோ ஹே கஷ்டி தாத்மகஹ. இந்த 58வது ஸ்லோகத்தில் என்ன சொல்றாருன்னா, இது மாதிரி விசாரணை பண்ணி அந்த யுக்தியை நம்முடைய அறிவுபூர்வமான புத்தி சக்தியை பயன்படுத்தி விசாரம் செய்யும் போது 3 நிலைகளிலும் இருக்கின்ற அனைத்துமே மித்யாவாக மாறிவிடுகின்றதுன்னு சொல்றார். ஏன்னா உண்மையே அதுதானே. கனவு உலகமும் பொய், நனவு உலகமும் பொய், ஆழ்ந்த உறக்கமும் இல்லை. அங்க ஆழ்ந்த உலகத்துல போனால் நம்ம யாருன்னு நமக்கு தெரியல. அப்ப இந்த 3ம் மித்யா. அப்ப இந்த உலகமானது 3 குணங்களினால் மாயையினால் நன்கு தோற்றுவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இது மித்யாவாகின்றது என்று இங்கு சுட்டி காட்டுகின்றார். அப்போ இதை மித்யாவாக பார்ப்பவன் குணங்களை கடந்து விடுகின்றான், குணங்களை கடந்தவன் ஆகின்றான் அப்படிங்கிறார். அப்போ அவன்தான் என்றும் இருப்பவன், ஒன்றாகவே இருப்பவன், அனைத்து உடல்களுக்கும் அறிவு சொரூபமாக இருப்பவன், 3 அவஸ்தைகளிலும் தொடர்ந்து இருப்பவன் என்றும் கூறப்படுகிறது. அப்ப இந்த 58வது ஸ்லோகத்துல என்ன சொல்ல வர்றாருன்னா, உலகத்தை மித்யா அப்படிங்கிற புரிதல் நமக்கு வர்றது எப்படி வருதுன்னா, இப்ப நம்ம இந்த விசாரம் பண்ணி தெரிஞ்சுக்கிறோம். கனவு நிலையில ஒரு கற்பனை உலகத்தை நான் படைச்சேன். அப்ப கனவு உலகம்ங்கிறது அப்போதைக்கு உண்மையாவே எனக்கு தெரிந்தது. நனவு உலகம் வந்த பிறகுதான், நான் விழித்து கொண்ட பிறகுதான் கனவுல புலி துரத்தல, புலி என்னை கடிக்கல, அதெல்லாம் கற்பனை அப்படிங்கிறது எனக்கு தெளிவு வந்தது. அப்ப இது நனவு உலகத்துல இப்ப நான் என் பொண்டாட்டி பிரச்சனை, என் பசங்கள்கிட்ட பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, ஆபீஸ்ல பிரச்சனை அப்படின்னு எத்தனை பிரச்சனை நம்ம எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கிறோமோ அத்தனை நமக்கு உண்மையாக தோன்றுது இல்லையா இப்போ நனவு உலகத்துல. ஆனா சாஸ்திரம் என்ன சொல்லுது, இதெல்லாம் மனதின் கற்பிதம். நீ உண்டாக்கி கொண்ட கற்பிதத்துல நீ அந்த இடத்துல பிரச்சனையாக அதை பார்த்தீங்கன்னா பிரச்சனையா தெரியும், அதை நீ தான் மாத்திக்கணும் அப்படின்னு இங்க சாஸ்திரம் சொல்லுது. அப்ப நம்ம இந்த இடத்துல நனவு உலகத்துல நமக்கு கனவு உலகத்தை விட ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, அந்த பகுத்தறிவு வேலை செய்யுது. கனவு உலகத்துல பகுத்தறிவு வேலை செய்யாது. ஏன்னா கனவு உலகம்ங்கிறது அப்படியே அது படம் ஓடிக்கிட்டு இருக்கிறத பார்க்கலாம், அவ்வளவுதான். ஆனா அந்த படத்துல ஆல்ட்ரேஷன் பண்ண முடியாது. இப்போ இந்த நனவு உலகத்துல சில மாடிஃபிகேஷன் நம்ம செய்ய முடியும். அதுக்குத்தான் நமக்கு இங்க பிரத்யேக பகுத்தறிவு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப அதனால இங்க சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, 3 விஷயங்களை சொல்லுது இல்லையா, அவஸ்தாத்ரய சாட்சியாக அந்த அறிவு இருக்குதுன்னு சொல்லுது இல்லையா. அப்ப இந்த 3ஐயும் சாட்சியாக நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன் அப்படிங்கிற அறிவு உங்ககிட்ட பிரகாசிக்க தொடங்கிட்டா, உங்களுக்கு இது கற்பனை அப்படின்னு புரிய வந்துட்டா, இந்த நனவு உலகத்தை கண்டு நீங்க அலட்டிக்க மாட்டீங்க. அந்த நனவு உலகத்தை கண்டு அலட்டிக்காத போது நனவு உலகத்துல தேவையில்லாத விவகாரங்களுக்குள்ள போய் பூந்துக்க மாட்டீங்க. ஏன்னா புரியாதனாலதான் போய் பிரச்சனைக்குள்ள நம்ம பூந்துக்கிறோம். அதை பண்ணி நான் அதை சாதிக்க போறேன், இதை பண்ணி நான் இப்படி செய்ய போறேன் அப்படின்னு நம்ம எதனால போய் துடிக்கிறோம் அப்படின்னா, மனசுதான் அப்படி துடிக்குது. இந்த உலகத்தை மாத்த போறேன், இந்த சமுதாயத்தை திருத்துறேன், என்னுடைய குடும்பத்தை மாத்துறேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் எது? மனசு தானே. அப்படிலாம் நம்ம மாற்றவே முடியாது. ஏன்னா அவரவர் மனசு வேற வேற, அவரவர்கள் எண்ணங்கள் வேற வேற. அப்ப எப்படிப்பட்ட அந்த எண்ணங்கள் அவங்களுக்கு உண்டாச்சு அப்படின்னா, இந்த பிறவியில மட்டும் உண்டாகல, அவருடைய சம்ஸ்காரமும் வெளிப்பட்டு காணப்படும். நீங்க அதை அனுபவத்திலே பார்க்கலாம். சில குழந்தைங்க பாத்தீங்கன்னா, சின்ன குழந்தைங்கள்லயே நம்ம ஏதாவது போய் கேட்டோம்னா அதை கொடுக்குறியா அப்படின்னு கேட்டா உடனே கொடுத்துரும். சில குழந்தைங்களை போய் நீங்க சின்ன குழந்தையே கேட்டு பாருங்களேன், கொடுக்காது, அதை ஒளிச்சு வச்சுக்கும். அப்ப எப்படி அந்த குழந்தைக்கு அந்த புத்தி வந்தது? அதெல்லாம் சம்ஸ்கார பதிவு. அதாவது பூர்வ சம்ஸ்காரத்துல அந்த மாதிரி எல்லாம் எப்படி ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்கள் உள்ள இருக்குது. அது கேரக்டராக மாறி வெளிப்படும். அதுதான் 3 குணங்களாகவும் சாஸ்திரம் சொல்லுது. அதை சத்துவ குணம், ரஜோ குணம், தமோ குணம் என்ற 3 குணங்களை பத்தி நம்ம படிச்சிருக்கோம். அந்த குணங்கள் அடிப்படையில நம்முடைய கேரக்டர் இருக்கும். அந்த கேரக்டர் வைஸ் தான் நம்ம லைஃப்ல அனுபவத்தை பார்ப்போம், நம்முடைய வாழ்க்கை அனுபவம் நடக்கும். அப்ப நாம எந்த குணத்துல மேலோங்கி இருக்கிறோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா, அந்த உலகத்துக்கு தகுந்த வாழ்க்கையை நம்ம வாழலாம், அந்த குணத்துக்கு தகுந்த உலகத்தை நம்ம உண்டாக்கி வாழலாம். இப்ப நம்ம சத்துவ குணத்துல இருக்கிறோம் அப்படின்னா நம்ம இடத்துல என்ன மேலோங்கி இருக்கும்? சாந்தம் மேலோங்கி இருக்கும், அமைதி மேலோங்கி இருக்கும், ஆனந்தம் மேலோங்கி இருக்கும், எல்லாவற்றிலும் ஒரு புரிதல், ஒரு தெளிவு இருக்கும். அப்ப நம்ம தேவையற்ற விவகாரங்களுக்குள்ள போய் மூக்க நுழைக்க மாட்டோம்.
இதெல்லாம் வேண்டியதில்லை, இதெல்லாம் மித்தியா, இதுல போய் நம்ம தேவையில்லாம விவகாரத்துக்குள்ள இறங்கி என்னத்த பண்ண போறோம், பிரச்சனையை தான் கொண்டு வரோம், அதனால மீண்டும் மன உளைச்சலை தான் நம்ம சந்திக்க வேண்டி வரும் அப்படின்னு ஆரம்பத்திலேயே நம்ம அதை ரிஜெக்ட் பண்ணிக்கலாம். அப்ப நமக்கு எது தேவை எது தேவையில்லைங்கிற பகுத்தறிவு புத்தியை நம்ம இந்த இடத்துல பயன்படுத்திக்கலாம். அதுவே அந்த புரிதல் இல்லாதவன் இதை நான் செய்யறேன், நான் மாத்தி காட்டுறேன், நான் இதை சரி பண்றேன்னு சொல்லி போய் அதுல சண்டையை போட்டு இவனும் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி அவனும் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி 2 பேருமே விவகாரத்துல என்ன பண்ணுவாங்க, விரோதிகளா மாறுவாங்க. வேற ஒண்ணும் நடக்காது. அப்ப இதை நம்ம புரிந்து கொண்டு இங்க பயணம் பண்றதுதான் அந்த 3 குணங்களுடைய அடிப்படையில பார்க்கணும்னு சொல்றாரு. அப்ப இதை மித்தியாவாக பார்க்கின்றவன், இந்த உலகம் வந்து உண்மை இல்லை மித்தியா என்பதாக புரிந்து கொண்டவனுக்கு குணங்களும் கடந்து விடுகிறான் அப்படிங்கிறாரு. அப்ப இந்த குணங்கள் அப்படின்னா எப்படி? சத்துவ குணம், ரஜோகுணம், தமோ குணம் என்ற 3 குணங்களையும் கடந்த ஒரு நிலை இருக்கிறது. அந்த நிலைக்கு பெயர் தான் குணாதீதன் அப்படின்னு பேரு. 3 குணங்களையும் கடந்த குணாதீதன் நிலைக்குள்ள வந்து விடுவான். அப்படி வந்தவன் அவன் எப்படி இருப்பான்? தன்னில் தானாய், தன்மயமாய், தனித்துவமாய், அந்த தூய அறிவாய் இருப்பான். அவனுக்கு வேறாக எதுவுமே இல்லை, நான் மட்டுமே இருக்கிறேன், என் மீது இந்த உலகம் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றதுங்கிற புரிதலோட இந்த உலகத்தை பார்ப்பான். அப்ப இந்த உலகத்தினால பாதிக்கப்பட மாட்டான். ஆனா இதே திரைப்படம் வந்து அந்த ஸ்கிரீன்ல ஓடுதுங்கிறது நமக்கு தெரியும். அந்த ஸ்கிரீன் வந்து வெள்ளை திரை, அதுல எந்த களங்கமும் இல்லை. ஆனாலும் அந்த திரையின் மீது ஓடுகின்ற அந்த படத்துல பலவிதமான காட்சிகள் வருது. அந்த காட்சிகளால் அந்த திரை பாதிக்கப்படுவதில்லை. அதே போல இங்க ஆன்மா அறிவாக இருக்கிறதுனால இது எல்லாம் படம் ஓடுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த படத்தினால இந்த அறிவு பாதிக்கப்படுவதில்லை. அப்ப அதுக்கும் இதுக்கு என்ன புரிதல்? அது திரை ஜடமாக இருந்தாலும் அந்த ஜடத்தன்மையினால் அது பாதிக்கப்படுவதில்லை. இங்கு ஆன்மா அறிவாக இருப்பதினாலே அறிவுத்தன்மையினாலே இந்த உலகம் உண்மை இல்லை என்ற புரிதலினால் பாதிக்கப்படுவதில்லை. அப்படி புரிந்து கொள்ளணும். அப்படி புரிந்து கொண்டீங்கன்னா இப்ப நாம அந்த ஆன்மாவா தான் இருக்கிறோம்ங்கிறது நமக்கு எது நிரூபிக்குது? சாஸ்திரம் நிரூபிக்குது. நீ அந்த தூய அறிவு ஆன்மா அப்படின்னு சொல்லுது. அப்ப அதை நம்ம உணர்ந்து கொண்டோம்னா, அனுபவமாக்கி கொண்டோம்னா நாம அதனால பாதிக்கப்பட மாட்டோம். ஏன்னா நம்ம அந்த அறிவு பிரகாசத்துல நாம் இருப்பதனால் இந்த உலகம் நம் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த உலகத்துக்கு உண்டான அத்தனை விஷயங்களும் என்னுடைய அதிஷ்டானத்துல இது தெரியுது. இதுல போய் நாம ஏன் அலட்டிக்கணும்? இது வந்து மாயா, அப்படி மித்தியா, என்னுடைய சக்தி அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அது வேலையை அது செய்யட்டும் அப்படின்ட்டு நாம அதை சாட்சி பாவனையா வேடிக்கை மட்டும் பார்ப்பதாக மாறிக்கொள்வோம், மாறிவிடுவோம். அதுதான் இங்க சாஸ்திரம் வந்து மீண்டும் மீண்டும் சுட்டி காட்டுது. அப்ப அந்த புரிதலுக்கு நம்ம இங்க வரணும். இந்த சாஸ்திரங்களை படிக்கும்போது அந்த தெளிவுக்கு நம்ம இங்க வரணும். அப்ப அந்த தெளிவுக்கு நம்ம எப்படி வரணும்னா யுக்தி பூர்வமாக பயன்படுத்தி விசாரம் செய்யும் போது. யுக்தினா என்ன? நம்முடைய புத்திசாலித்தனத்தை கொண்டு இங்க ஒவ்வொன்றையும் நம்ம விசாரித்து அது எது சரி, எது தவறு, எது நல்லது, எது கெட்டதுங்கிறத ஆராய்ச்சி பண்ணி பார்க்கிறோம். அப்போ அந்த புரிதல் நம்ம இடத்துல மேலோங்குது. இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள போக வேண்டாம்னு நம்ம ஒதுக்கிக்கிறோம். அதுதான் இங்க யுக்தி பூர்வமாக விசாரம் செய்து இங்க அனைத்தும் மித்யா என்று அறியப்படும் பொழுது இந்த உலகமானது 3 குணங்களினால் மாயையினால் தோற்றுவிக்கப்பட்டிருக்கின்றது என்ற புரிதல் நம்மிடத்திலே நன்கு வெளிப்படும் என்பதாக இந்த 58வது ஸ்லோகத்திலே சுட்டி காட்டுகின்றார். இது மாதிரி நிறைய அடுத்தடுத்து வரக்கூடிய ஸ்லோகங்கள்ல சொல்லிக்கிட்டே போவார். அது நம்ம நாளைக்கு வகுப்புல வச்சுக்கலாம். ஏன்னா இன்னும் போகணும், நிறைய விஷயங்கள் இருக்கு. அது வேதாந்த பாடங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஏற்கனவே படிச்சுட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நம்ம லகுவா புரிந்து கொண்டு வரலாம். அதுக்கு தான் நான் உங்களுக்கு வந்து ஆரம்ப நிலை சாதகர்களுக்கு இந்த வகுப்புல புதுசா வந்திருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பழைய வேதாந்த பாடங்களை படிங்க, அந்த தத்துவ போதம் நூலை எடுத்து படிங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். தத்துவ போதம் படிச்சீங்கன்னா அங்க எல்லாமே அவஸ்தாத்ரய சாட்சி வரும், 3 குணங்கள் வரும், அப்புறம் நமக்கு தத்துவங்கள் என்னன்னு சுட்டி காட்டப்படும். அப்போ அதெல்லாம் நமக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சுன்னா இந்த மாதிரி பாடத்திட்டங்களுக்குள்ள வரும்போது இதைத்தான் அங்க சொல்றாங்களா அப்படின்னு நமக்கு புரிதலோட படிக்கும்போது இன்னும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி நமக்கு ரைஸ் ஆயிடும். அப்ப அதை புரிந்து கொண்டு நீங்க பயணம் பண்ண வேண்டும். அப்ப அந்த அடிப்படையில இப்ப நான் இந்த வகுப்பை இந்த நிமிடத்தோட நிறைவு செய்யறேன். மீண்டும் நாளைக்கு வச்சுக்கலாம். நன்றி. ஓம் தத் சத்.